Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான திருத்தலம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சனி பெயர்ச்சி வருது இல்லையா, அதனால் ஒரு சனி பகவானினுடைய ஆலயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு. சனீஸ்வர ஆலயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே திருநள்ளாறு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ சில பேர் திருக்கொள்ளிக்காடு, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான டெம்பிள். அப்புறம் தேனியில் இருக்கக்கூடிய குச்சனூர், இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான சில பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கோவில் பிரசித்தி ரொம்ப கிடையாது, ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோவில் அது. ஆனால் அதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்ன தான் அந்த கோவிலை பூமியில் இப்போ தோண்டி பார்க்கும்பொழுது பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ சனீஸ்வரரினுடைய தனி ஆலயம்தான் இது. இங்கே ஒரு மாவலிங்க மரத்துக்கடியில் சனி பகவான் சுயம்பா கிடச்சது. ஸோ இங்கே ஸ்தல விருட்சமும் மாவலிங்க மரம் தான். இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எப்போன்னு தெரியல, அதாவது பழமையாக சொல்லப்படக்கூடிய ஒரு புராண கதை. ஆஞ்சநேயரும் விநாயகரும் இருந்த ஒரு கோவில். ஸோ அந்த அக்ரகாரத்தில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோவிலுக்கு ஒரு நந்தவனம் அமைச்சிருக்காங்க. அந்த நந்தவனத்தில் மாவலிங்க மரம், அப்புறம் நாகலிங்க மரம், நிறைய அந்த மூலிகை செடிகள், அப்புறம் ரொம்ப வாசனை மலர்கள், இதெல்லாம் கோவிலுக்காக நந்தவனமாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கு, அந்த கோவிலை பராமரிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த நந்தவனத்தில் யார் மக்கள் ரொம்ப போகலை, கோவிலுக்கும் ரொம்ப போகலை. அண்ட் இயற்கை சீற்றங்களால் அது எல்லாமே கோவில்கள் எல்லாம் அழிந்து அந்த நந்தவனம் ஒரு முட்புதராக மாறிடுச்சு. ஸோ அதில் பாம்பு, அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் எல்லாமே அந்த முட்புதரில் இருந்திருக்கு. அப்புறம் அங்கே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா இது இப்படி பராமரிப்பு எல்லாமே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு அவர் கடப்பாறையை எடுத்து, சரி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த முட்புதர்கள் எல்லாம் எடுத்து, விஷ ஜந்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி அப்போ அவர் தோண்ட ஆரம்பிச்சிருக்கார். அந்த இள வயதில் இருக்கக்கூடிய அந்த பையன் தோண்டும் பொழுது ஏதோ ஒரு கல் அவருக்கு தென்பட்டிருக்கு. சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கும் பொழுது காக வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவானினுடைய ஒரு விக்கிரகம் கிடச்சிருக்கு. ஸோ அது அந்த மாவலிங்க மரத்துக்கு கீழேயே இருக்குது. சுயம்புவாக கிடைத்த இந்த சனீஸ்வர பகவானுக்கு அங்கே ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. பெரிய அப்படி இந்த கோவில் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஆலயம்தான். பட் இங்கே சனிக்கிழமையானால் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி இங்கே ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஸோ இங்கே சனீஸ்வரருக்கு எள்ளு சாதம், அப்புறம் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறது, இந்த மாதிரி சனி பகவானுக்கான ஒரு பரிகாரங்கள் எல்லாமே இந்த சோழவந்தான் சனீஸ்வரர் ஆலயத்தில் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த 7.5 சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க, சஷ்டம சனி நடக்கிறவங்க, யார் வேணாலும், சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருனாலும் இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அண்ட் இங்கே குறிப்பாக யார் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதியினர். இந்த சனீஸ்வர பகவான் நீங்கள் குழந்தை இல்லாதவர்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களினுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ அக்ரஹாரத்தில் இந்த சோழவந்தானில் பார்த்திங்கன்னா, மாவலிங்க மரத்திற்கு கீழே சுயம்புவாக வந்த இந்த சனீஸ்வர பகவானுக்கு தனியாக ஒரு ஆலயம் கட்டி அதற்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் அவருக்கு அபிஷேகம் செய்து எள்ளு சாதம், எள்ளு தீபம் ஏற்றுவது, இப்படி அங்கே என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இன்றைக்கும் சனிக்கிழமையாக இருக்கட்டும், இல்லைன்னா சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், மக்களின் கூட்டம் இந்த இடத்துல ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் இன்னும் இந்த ஆலயத்திற்கு போய் பார்க்கல, எனக்கே இது ஒரு புதுசு தான் இந்த ஆலயம். மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா தேனியில் குச்சனூருமே ரொம்ப சனி பகவானுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அண்ட் அங்கேயும் சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு
சிவன் ஆலயம், அங்கே சனி பகவானுக்கான ஒரு பிரத்யேகமான ஆலயம்னு கூட சொல்லலாம். திருக்கொள்ளிக்காடெல்லாம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். பட் இந்த ஆலயம் நம்ம திருநள்ளாறுமே வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தான். ஸோ இந்த ஆலயம் இப்போ நமக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி வருது இல்லைங்களா? ஸோ சனி பகவானே அன்றைய நாளில் நீங்கள் போய் இந்த சனி பெயர்ச்சிக்கு வணங்குறதுனாலும் சரி, ஏன்னா கோவில்களில் எல்லாமே அடுத்த வருஷம்தான் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் சனி பெயர்ச்சி இப்போ கோவிலில் வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம மனசு திருப்திக்காக திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம். அப்படி இந்த மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துல இந்த சனி பகவானின் ஆலயம், இந்த கோயிலுக்கு பேரே ஸ்ரீ சனீஸ்வர ஆலயம்தான். இதில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இடம் வந்து பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. ஸோ சனி பகவானுக்குன்னு தனி கோவில்கள் இருக்கு இல்லையா, அதில் இந்த கோவில் ஒன்று. அண்ட் விருச்சிக ராசிக்காரர்கள், இப்போ நமக்கு சனி பெயர்ச்சின்னு இல்லை, விருச்சிக ராசிக்காரர்களுமே இந்த ஆலயத்திற்கு சென்று அவங்க பரிகாரங்களை வந்து தனியாக செய்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, சஷ்டம சனி நடக்கிறது, அண்டு வந்து பார்த்திங்கன்னா சனி தசா காலம். ஏன்னா சனி தசா காலம்ங்கிறது 19 வருஷம். ஸோ சனி தசா காலம் இது எல்லாத்துலேயுமே போய் சோழவந்தானில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நம்ம வேண்டுதல்களை வந்து செய்யலாம். சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு எள்ளு தீபம் ஏற்றுறது, அவருக்கு வந்து எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது, இப்படிப்பட்ட பரிகாரங்களையும் அங்கே போய் நம்ம வந்து செய்யலாம். ஸோ இந்த சனி காலகட்டம் அப்படிங்கிற இடத்துல இந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் சனி பகவான் நமக்கு அனைத்து விதமான அனுகிரகம் பண்ணுறார். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் சனி தசா 7.5 சனி காலகட்டத்தில் இருப்பவர்களும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் அவங்க நினைத்தது நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் பிரத்யேகமாக இந்த ஆலயத்திற்கு வந்து குழந்தை பாக்கியத்திற்காக அவங்க பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி அவங்க புதுப்பிக்கும் பொழுது காஞ்சி மகா பெரியவாளும் ஸ்ருங்கேரியில் இருக்கக்கூடிய அந்த சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய சுவாமிஜியும் தான் இதை புதுப்பித்து இந்த ஆலயத்தை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக பழமை வாய்ந்தது தான். ஆனால் பூமிக்குள்ளே போய் சிதலம் அடைந்து திருப்பி முட்புதர்கள் எல்லாம் அதில் வந்து அதை க்ளீன் பண்ணி தான் தோண்டும் போது இங்கே சனி பகவான் வந்திருக்கிறாரு. இங்கே வந்து விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தான் ஆதி காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த தனியாக இருக்கக்கூடிய சனி பகவான், இது சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி கோவில் தான். மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க சோழவந்தான் சென்று இந்த ஆலயத்தை வணங்கி அவங்களும் சிறப்படையலாம். விருச்சிக ராசிக்காரர்களை இங்கே போய் பரிகாரங்கள் மேற்கொண்டு அவங்களும் பயனடையலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துல தனியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கான ஒரு ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ சனி பெயர்ச்சி வர்றதுனால நம்ம ஒரு அழகான திருத்தலத்தை பார்த்தோம். அங்கே போயிட்டு பயனடையலாம். மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.